ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வி கிச்சன். 1/2 கிலோ பாவக்காய் எடுத்து இங்கே பாருங்கள், இந்த சைஸில் நான் எல்லாம் கட் பண்ணி உள்ளே இருக்கிற அந்த விதையெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க இப்போது நம்ம இதை தாளிச்சிக்கலாம். பாவக்காய் வத்த குழம்பு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இதுக்கு ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். இதுலேயே ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம். கடுகு சீரகம் வெந்தயம் பொரிஞ்சிடுச்சிங்க. இதிலே 2 பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 50 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பொடியாக நறுக்குனா ஒரு பெரிய வெங்காயங்க, கருவேப்பிலை கொஞ்சமாக. இதை எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. வெங்காயம் வதங்கி வருதுங்க. இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் இதை போட்டுக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விடுங்க. இல்லையேங்க, நம்ம நறுக்கி வச்சா பாவக்காய் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி கலந்துக்குங்க. இதுலேயேங்க பொடியாக நறுக்குனா 2 தக்காளி போட்டுக்கலாம். இதையும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. பாவக்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கி சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ இதில் நான் ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேங்க. இதில் ஊற்றிக்கலாம். ஒரு பவுல் தண்ணியும் ஊற்றிக்கிறேங்க. இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் காயெல்லாம் நல்லா வேகட்டுங்க. குழம்பு கொதி வரட்டும். பாவக்காய் புளி குழம்பெல்லாம் பாருங்கள் சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ இதில் ஆக எடுத்த வெல்லம் சிரப் இருந்துச்சுங்க. இப்போ இதில் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டதும் எல்லாத்தையும் ஒரு தட்டி கலந்து விடுங்க. இந்த வெல்லம் சிரப்பு தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். இப்போ இதில் நான் நல்லெண்ணெய் எடுத்துருக்கேங்க. இதில் ஊற்றிக்கலாம். இதை ஒரு 10 நிமிஷம் சிறு தீயிலே வச்சுருங்க. குழம்பெல்லாம் செமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திக்னஸாக இருந்தால் போதும். பாவக்காயெல்லாம் வெந்துருச்சிங்க. பாவக்காய் வத்த குழம்புங்க, அப்படியே எடுத்துக்கலாம். வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட சாதம், பாவக்காய் வத்த குழம்புங்க, அப்படியே சாப்பாடில் போட்டு சாதம் பாவக்காய் வத்த குழம்பு எல்லாத்தையும் பிணைஞ்சிங்க அப்படியே எடுத்து வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாவக்காய் வத்த குழம்பு ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாவக்காய் சுகருக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மாதிரி புளிக்குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், கசப்பு தெரியாது. வாங்க வாங்கிபாத் தாளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள், நான் ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. தண்ணியில் போட்டு எம்டிஆர் வாங்கிபாத் பவுடர் மசாலா எடுத்து வச்சுருக்கேங்க. வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். வாங்கிபாத்துக்கு நம்ம இப்போ அரிசி தண்ணியில் போட்டு ஊற வச்சுக்கலாம். சாதம் வெந்துருச்சுங்க, வடிச்சிக்கலாம். இப்போது அடுப்பை பற்ற வச்சுங்க, நம்ம ஒரு வானிலை வச்சிடலாம். இதில் நம்ம ஒரு 5 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாங்க. இதுலேயேங்க 4 பல்லு பூண்டு சும்மா தட்டி வச்சுருக்கேங்க, அதை போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் கலர் மாறிடுச்சிங்க. இப்போ இதில் நான் புளியை நறுக்குனா ஒரு 4 வெங்காயம் போட்டுக்கிறேங்க. இதையும் ஒரு தாட்டி நல்லா கலந்து விடுங்க. வதங்கி வரும்போதேங்க நம்ம இங்கே பாருங்கள், நறுக்கி வச்சா கத்திரிக்காவை இதில் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் ஒரு தாட்டி கலந்து விடுங்க. கத்திரிக்காய் வதங்கி வருதுங்க. இதில் 2 தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூளுங்க, இதையும் இதில் போட்டுக்கலாம். இதுலேயேங்க 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் இப்போது நல்லா கலந்து விடுங்க.
வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் சுண்டி வருதுங்க. இது நல்லா சுண்டட்டும். வாங்கி பார்த்துக்குங்க. இந்த பச்சை கத்திரிக்காய் போட்டால் தான் டேஸ்ட்டுங்க. அதனால் இந்த கத்திரிக்காவில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய் எல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள், கத்திரிக்காய் கூட பாருங்கள் செம்மையாக வெந்துருச்சுங்க. இங்கே பாருங்கள் வந்துங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வாங்கிபாத் பொடி வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நான் 10 ரூபா பேக்கெட்டு 2 போட்டிருக்கேங்க. இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டாங்க. இந்த வாங்கிபாத் மசாலா பொடி வந்துங்க அளவு வந்துங்க 30 கிராம் வருதுங்க. நம்ம போட்டது சாதம் வடித்து இங்கே பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஆற வச்சுருக்கேங்க. இதில் வந்துங்க இப்போ நம்ம நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இதையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்துக்குங்க. வாங்கிபாத் மசாலாலாம் பாருங்கள் நல்லா சுண்டி ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் ஆற வச்ச சாப்பாடை வந்து இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாங்க. இதை வந்து இப்போ நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்துக்கலாங்க. இந்த வாங்கிபாத் ரெசிபி வந்துங்க கர்நாடகாவில் வந்து பெங்களூர், மைசூரில் வந்துங்க ரொம்ப ஃபேமஸுங்க. இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, வாங்கிபாத் வந்து நம்ம சாப்பாடெல்லாம் எல்லாம் கலந்துட்டோங்க. உப்பு காரம் எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேன். வாங்க, சாப்பாடெல்லாம் ரெடி ஆகிடுச்சிங்க. சுட சுட வாங்கிபாத், ஆனியன் தயிர் பச்சடிங்க. சுட சுட வாங்கிபாத்துங்க. அதுலேயே வந்துங்க தயிர் பச்சடி எடுத்து வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வாங்கிபாத் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.